கிரிக்கெட் விளாண்டதை பற்றி இவர் சொன்னார். யார்? உதயநிதி வந்து சொன்னார் சட்டசபையில், நான் பால் போடுவேன், எங்கள் அப்பா சிக்ஸர் அடிப்பார் அப்படின்ற, எங்கள் தாத்தா வந்து அது வேடிக்கை பார்ப்பார் அப்படின்லாம் கதையெல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒருவேளை அங்கே போய் ஃபுட்பால் விளாட்றதுக்கு ஏதோ போனாரான்னு தெரில. அந்த ஃபுட்பாலுக்குள்ளே, ஏன்னா இவங்க வந்து சோஃபாவில் உள்ள அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அங்கே ஃபுட்பாலுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில. ஃபுட்பாலுக்குள்ள ஏதோ பல கோடி டீல் இருக்கும் போல தெரியுது. சார் அவ்வளோ பெரிய ஃபுட்பாலை வச்சுருப்போம் சார், நாங்கள் ஒரு மாடல் ஃபுட்பால். அது இவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஸ்டாலின் மாடல் எந்த மாடல்னு சொல்லி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி ஏதோ ஒரு மாடல் ஃபுட்பாலை பண்ணி அங்கே ஏதோ உள்ளே பதுக்கி வச்சுருப்பாங்களான்னு தெரியல. அதை நோக்கி ஏதோ ஏற்கனவே இவங்க லூலு மால்லாம் போனாங்க. லண்டனுக்கு ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்காரு, ஜெர்மனிலாம் போயிட்டு வந்தார், அப்படின்னு லண்டன்லாம் போயிட்டு வந்தார். ஒருவேளை அது இங்கே இருக்க முதலீடுகள்லாம் சேஃபாக இருக்கா, இல்லை ஒருவேளை அங்கேயும் வந்து கை வச்சுருவாரா விஜய், வெளிநாடுகளை நோக்கியும் இவங்களோட சர்ச்சு போகுமா அப்படின்றது தான் கணக்கு போகுது. ஸோ ஆகையினால இவங்க சொல்கிற இந்த ஊழலினுடைய இது வந்து அங்கேயும் பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக அது என்ன கணக்குன்னு தெரியல, அங்கே ஏதாவது இருக்கா அப்படின்றது தான் நம்மளுக்கு பல பேருனுடைய கண்ணோட்டமாக இருக்கிறது. பல ஊடகங்களில் வந்து இவர் வந்து ஒரு மர்மமான ஆசாமின்னு கூட இருக்குது. அவரை பற்றி வந்து ஒரு விவாத மேடையில் சொல்கிறார் ஒரு திமுககாரர். டோனி பிளேயரே வந்து ஸ்டாலினை வந்து பாராட்டிட்டார் அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கார். அப்போ டோனி பிளேயரை கூட சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்றதான் தோணுது. ஏன்னா டோனி பிளேயர் இவரோட ரொம்ப நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்கிறாங்க திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு. இவங்களுக்கு அறிவுரை சொன்னாங்களே அந்த அவர் பேர் அந்த பானர்ஜின்னு ஒருத்தர் இருக்கார், அபிஷேக் பானர்ஜி, அவங்களோட ஒய்ஃபு அந்த மாதிரி எஸ்தர் த ஃப்ளோ. கரெக்டு. அதான் நான் அப்போ கூட சொல்லுவேன், நான் எஸ்தர் த ஃப்ளோ மாடல், இது திராவிட மாடல் கிடையாது. ரகுராம் ராஜன் இவங்கெல்லாம் வந்து ஆர்பிஐ கவர்னரு, அப்புறம் இந்த டோனி பிளேயரு, இவங்களெல்லாம் வந்து சந்திப்பார். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இளைய அரசியல் தலைவர்கள் மேலேயும் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. லண்டனில் போயிட்டு வந்தவங்க மேலாம் அவங்கெல்லாம் கூட வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தொடர்பு இருக்குது, வெளிநாட்டு உளவு பிரிவுகளோடு அவங்க லிங்கில் இருக்காங்க, அவங்களெல்லாம் இங்கே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அரசியல் தலைவர்கள் அப்படிலாம் இருக்குது. மேபி அந்த மாதிரி ஏதாவது கனெக்ஷன் இருக்கும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 ஸ்டாலின் அவர்களுடைய இந்த வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது எதுக்காக? ஏன்னா இப்போ போயும் கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அவருடைய பேரனுடைய பட்டமளிப்பு விழா அங்கே நடக்குது அப்படிங்கிறதுனால போயிருக்காரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லை வெளிநாடு முதலீடு, அவருடைய ஓய்வு அப்படிங்கிற மாதிரி பல காரணம் வந்து சொல்லப்படுது. எதுக்காக? அதாவது இந்த வெளிநாட்டு பயணம்ன்றது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவர் ஏதோ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலேயோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேயோ படிக்கிறார் போல தெரியுது. இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த லண்டன் யூனிவர்சிட்டியில் எதுலையோ ஒன்று படிக்கிறாரு. அதில் வந்து இன்பநிதி தான் நான் சொல்லிட்டு இருந்தாங்க. நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? ஐயோ, எனக்கு லேட்டஸ்ட்டாக எனக்கு தகவல் வரல. ஸோ அதனால் இன்பன் உதயநிதி அவர்கள் வந்து அங்கே படிப்பதாகவும் அவர்களை சென்று சந்திப்பதற்காக அந்த பட்டமளிப்பு விழா நடக்கிறது. ஆனால் ஒரு வாரம் தங்கியிருக்கிறது ஒரு மாறுபட்ட கோணத்தில் தான் பல பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ ஏற்கனவே லண்டன் போனது வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த அரெஸ்ட் ஆனப்போ என்னாச்சுன்னா லண்டனுக்கு ஓடி போயிட்டார். யார்? அவரோட சகோதரர் அசோக்குமார் அப்படின்னு தான் லண்டனில் போய் ஏதோ தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து லண்டனில் வந்து பல முதலீடுகள் இருக்குமா அப்படின்றத ஒரு ஆங்கிளில் பாரு. ஒருவேளை அங்கேருந்து ஏதோ போய் அமெரிக்காவில் போய் அங்கேருந்து உட்காந்து டிவியில் ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா இன்பன் உதயநிதிக்கு வந்து ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். அவர் நிறைய இதுக்கெல்லாம் அங்கே லோக்கல் என்ன சொல்கிறது, அந்த
கிளப்புங்களுக்கெல்லாம் ஃபுட்பால் கிளப்புங்கெல்லாம் விளையாடுறாரு போல இருக்கு அவர், இன்பன் உதயநிதி. ஏற்கனவே நம்ம இவர் இலா கணேசன் அப்படின்னு இருந்தார் பாருங்க கவர்னர், அவர் தான் வந்து அவருக்கு பரிந்துரை செய்து எங்கே மிசோராம்லேயே மேகாலயாவில் அவர் கவர்னராக இருக்கும்போது வந்து அங்கே இருக்க லோக்கல் கிளப் மூலயமா ஸ்பெயினில் போய் விளையாட்டு வந்தார் ஃபுட்பால். ரொம்ப ஃபுட்பால் பிரியர் அவர் இன்பன் உதயநிதி. அந்த மாதிரி அங்கே போய் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏற்கனவே கிரிக்கெட் விளையாண்டதை பற்றி இவர் சொன்னார். யார் உதயநிதி வந்து சொன்னார் சட்டசபையில், நான் பால் போடுவேன், எங்கள் அப்பா சிக்ஸர் அடிப்பார் அப்படின்ற, எங்கள் தாத்தா வந்து அது வேடிக்கை பார்ப்பார் அப்படின்லாம் கதையெல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒருவேளை அங்கே போய் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஏதோ போனாரான்னு தெரில. அந்த ஃபுட்பாலுக்குள்ளே, ஏன்னா இவங்க வந்து சோஃபாவில் உள்ள அது இருக்குது இது இருக்குன்னு சொல்கிறாங்க, அங்கே ஃபுட்பாலுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. ஃபுட்பாலுக்குள்ள ஏதோ பல கோடி டீல் இருக்கும் போல தெரியுது. ஆமாம் சார், என்ன சார் இது என்ன தப்பு இருக்குது? என்ன சார் தப்பாக இருக்கக்கூடாது, அது தப்பா? அது ஃபுட்பாலுக்குள்ளே ஏதாவது சார் அவ்வளோ பெரிய ஃபுட்பாலை வச்சுருப்போம் சார் நாங்கள், ஒரு மாடல் ஃபுட்பால். அது இவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஸ்டாலின் மாடல் எந்த மாடல்னு சொல்லி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி ஏதோ ஒரு மாடல் ஃபுட்பாலை பண்ணி அங்கே ஏதோ உள்ளே பதுக்கி வச்சுருப்பாங்களான்னு தெரியல. அதை நோக்கி ஏதோ ஏற்கனவே இவங்க லூலு மால்லாம் போனாங்க, லண்டனுக்கு ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்காரு, ஜெர்மனிலாம் போயிட்டு வந்தார், அப்படின்னு லண்டன்லாம் போயிட்டு வந்தார். ஒருவேளை அது இங்கே இருக்க முதலீடுகள்லாம் சேஃபாக இருக்கா, இல்லை ஒருவேளை அங்கேயும் வந்து கை வச்சிருவாரா விஜய், வெளிநாடுகளை நோக்கியும் இவங்களோட சர்ச்சு போகுமா அப்படின்றதான் கணக்கு போகுது. ஸோ ஆகையினால இந்த இவங்க சொல்கிற இந்த ஊழலினுடைய இது வந்து அங்கேயும் பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக அது என்ன கணக்குன்னு தெரியல, அங்கே ஏதாவது இருக்கா அப்படின்றது தான் நம்மளுக்கு பல பேருனுடைய கண்ணோட்டமாக இருக்கிறது. அந்த ட்ரீட்மெண்ட் சார், அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் என்னமோ சொல்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டுன்னு, அதுவாக கூட இருக்கலாம், அந்த ஆங்கிள்லையும் இருக்குது. ஏன்னா அடிக்கடி ட்ரீட்மெண்ட்டுக்காக லண்டன் போவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இடையில இப்போ லண்டன் போகிறத நிறுத்திட்டார் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது. ஏதோ சிங்கப்பூர் தான் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் வந்து இல்லை சிங்கப்பூர் தான் ஏதோ இடையில போய் ட்ரீட்மெண்ட் எடுத்த மாதிரி தெரியுது. ஒரு தடவை 2 தடவை போயிருக்கார் சிங்கப்பூருக்கு. அங்கே முதலீடு ஈட்டிட்டு வரேன் அப்படின்னு ஒரு தடவை போனார். அங்கே வந்து இதெல்லாம் அந்த மினிஸ்டருங்கெலாம் பார்த்து அந்த முதலீடுகளை வந்து ஈட்டுறதுக்காக அதை போனார். 2வது தடவையும் போனார் போல இருக்கு, அது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போனார் போல இருக்கு சிங்கப்பூருக்கு. இப்போ லண்டன் தான் அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருவேளை ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் கூட இருக்கும், ஏன்னா சொல்ல முடியாது. அது வந்து அவருடைய பர்சனல் விஷயம், அதுக்குள்ளே நம்ம போகணும். ஆனால் வந்து இது பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றதான் தெரிய வரணும். ஏன்னா இப்போ லண்டனில் வந்து ஏற்கனவே எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து இந்த டோனி பிளேயர்னு ஒருத்தர் இருக்கார் லண்டனில். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பயங்கரமான வில்லர். அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது தான் 2001 வந்து இந்த ட்வின் டவர் அட்டாக்லாம் நடந்தது. ஆனால் அவரை பற்றி பல ஊடகங்களில் வந்து இவர் வந்து ஒரு மர்மமான ஆசாமின்னு கூட இருக்குது. அவரை பற்றி வந்து ஒரு விவாத மேடையில் சொல்கிறார் ஒரு திமுககார், டோனி பிளேயரே வந்து ஸ்டாலினை வந்து பாராட்டிட்டார் அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கார். அப்போ டோனி பிளேயரை கூட சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்றதான் தோணுது. ஏன்னா டோனி பிளேயர் இவரோட ரொம்ப நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்கிறாங்க திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு. இவங்களுக்கு அறிவுரை சொன்னாங்களே அந்த அவர் பேர் அந்த பானர்ஜின்னு ஒருத்தர் இருக்கார், அபிஷேக் பானர்ஜி, அவங்களோட ஒய்ஃபு அந்தம்மா பேர் எஸ்தர் தஃப்லோ. கரெக்ட், யார் அபிஷேக் பானர்ஜி அப்படின்ற பொருளாதார நிபுணரோட கணவர் ஒய்ஃபு, அவங்க பேர் என்ன எஸ்தர் தஃப்லோ. அதான் நான் அப்போ கூட சொல்லுவேன், நான் எஸ்தர் தஃப்லோ மாடல், இது திராவிட மாடல் கிடையாது. ரகுராம் ராஜன் இவங்கெல்லாம் வந்து ஆர்பிஐ கவர்னரு, அப்புறம் இந்த டோனி பிளேயரு இவங்களெல்லாம் வந்து சந்திப்பார். அவரெல்லாம் டோனி பிளேயரை கூட சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தான் ஆதரிச்சிருக்கிறார். இங்கே திராவிட மாடல் அரசாங்கம் வந்து பிரமாதமாக இருக்குன்னு டோனி பிளேயர் சொன்னார்னு சொல்லி ஒரு விவாத மேடையில் சொல்கிறார் ஒருத்தர் திமுக. என்னோட கூட வந்து அந்த விவாத மேடையில் பங்கேற்ற திமுகக்காரர். அப்போ அந்தளவுக்கு அவங்களுக்கு நெருக்கம் இருக்குது. டோனி பிளேயர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அதாவது அமெரிக்கா வந்து பிரச்சாரம் பண்ணல, ஆனால் டோனி பிளேயர் உலக அளவில் தன்னை வந்து தீவிரவாதத்துக்கு எதிர்த்த தலைவர் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டார். ஆனால் அவரே வந்து அவர் மேலே நிறைய சர்ச்சையான கருத்துக்கள்லாம் இருக்குது. டோனி பிளேயர் இருக்கலாம், அங்கே போய் அந்த டோனி பிளேயர் மாதிரி அவருக்கு திராவிட மாடலை ஆதரித்த டோனி பிளேயரை கூட போய் சந்திச்சிருப்பார் அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. அது இல்லாமல் லண்டனில் வந்து இந்த சிஐ ஏஜென்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே அமெரிக்கா உளவு பிரிவு, நிறைய உளவு பிரிவு ஏஜென்ட்ஸ்லாம் லண்டனில் பயணம் பண்ணுறதா சொல்கிறாங்க.
இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இளைய அரசியல் தலைவர்கள் மேலேயும் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. லண்டனில் போயிட்டு வந்தவங்க மேலாம் அவங்கெல்லாம் கூட வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்பு இருக்குது, வெளிநாட்டு உளவு பிரிவுகளோட அவங்க லிங்க்கில் இருக்காங்க, அவங்களெல்லாம் இங்கே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அரசியல் தலைவர்கள் அப்படின்லாம் இருக்குது. மேபி அந்த மாதிரி ஏதாவது கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து வியாபார ரீதியாக இருக்கலாம், அவங்கள இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சேஃபாக இருக்கா, அங்கேயும் வந்து ரைடு பண்ணிட போகிறாங்கப்பா, அதனால் அது வந்து பெரிய ஃபுட்பால்குள்ளே மறைச்சி வைங்க அப்படின்ற ஆங்கிளில் கூட இருக்கலாம். ஸோ இதுதான் விஷயம் அவரோட லண்டன் பயணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164